எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட்டுறவு சம்மந்தமான 100 முக்கிய வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நமக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரத்தில் வரா மாதிரி இருக்குது. ஸோ எல்லோரும் படிங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஸோ என்னுடைய வீடியோஸும் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸ் இருக்குது. என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி கொஷினுக்குள்ளே போயிடலாம். கேள்வி நம்பர் 1. கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களின் வளர்ச்சிக்கு ஆலோசனை வழங்கியது எந்த குழு? Which commission suggested the development of housing cooperatives? Option C, Banking Commission 1972. வங்கியியல் குழு 1972. இரண்டாவது கேள்வி. இந்தியாவின் முதல் கூட்டுறவு விற்பனை சங்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூசர்ஸ் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டி ஸ்டார்டட் அட் சூரத். மூன்றாவது கேள்வி. Who among the following is not the member of labor cooperatives? கீழ்கண்டவர்களில் ஒருவர் தொழிலாளர் கூட்டுறவின் உறுப்பினர் அல்ல. ஆப்ஷன் பி, குறு விவசாயிகள், மார்ஜினல் ஃபார்மர்ஸ். நான்காவது கேள்வி. தமிழ்நாடு ஸ்டேட் ஃபாலோஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூசர்ஸ் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டி இஸ். தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்க அமைப்பு எத்தகையது? ஆப்ஷன் பி, 2 அடுக்கு முறை, 2 டயர் சிஸ்டம். ஐந்தாவது கேள்வி. முதல் வன தொழிலாளர் ஒப்பந்த கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பித்தது எந்த இடம் அல்லது மாநிலம்? In which place or state first forest labor contract society? ஆப்ஷன் டி, பம்பாய். ஆறாவது கேள்வி. தமிழ்நாட்டின் முதன் வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி, கும்பகோணம். இன் தமிழ்நாடு, வேர் வாஸ் ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூசர்ஸ் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டி ஸ்டார்டட்? ஆப்ஷன் சி, கும்பகோணம். ஏழாவது கேள்வி. ISO 9001/2008 தரச்சான்று பெற்ற வெற்றிகரமான கூட்டுறவு நிறுவனம். The successful cooperative society with ISO 9001:2008 certification. Option D, உரலங்கால் தொழிலாளர் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம், உரலங்கால் லேபர் கான்ட்ராக்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. எட்டாவது கேள்வி. கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் 3 அடுக்குமுறை கொண்ட வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் உள்ளது? Which of the following state has 3 tier system of agricultural producers cooperative marketing society? Option A, ஆந்திர பிரதேசம். ஒன்பதாவது கேள்வி. உற்பத்தியை விற்பனையுடன் இணைக்க பரிந்துரைத்த குழு எது? Which committee recommended for the linking of production with marketing? Option D, All Indian Rural Credit Survey Committee. அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு. பத்தாவது கேள்வி. Which one of the following is not the fund of cooperative hospitals? கீழ்கண்டவற்றுள் கூட்டுறவு மருத்துவமனையின் நிதி அல்ல. ஆப்ஷன் டி, நோயாளியிடமிருந்து வசூலிக்கப்படும் மருத்துவ கட்டணம், ஃபீஸ் கலெக்டட் ஃப்ரம் பேஷன்ஸ். 11வது கேள்வி. தமிழ்நாட்டில் உறுப்பினர்களிடமிருந்து பால் கொள்முதல் செய்யும் ஒரு வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம். ஆப்ஷன் டி, திருச்செங்கோடு வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம். இன் தமிழ்நாடு, விச் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூசர்ஸ் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டி ப்ரொக்யூர் மில்க் ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ்? ஆப்ஷன் டி, திருச்செங்கோடு APCMS. 12வது கேள்வி. இந்திய மருத்துவர்கள் கூட்டுறவு மருந்தகம் மற்றும் பண்டக சாலை தலைமையிடம் எங்கு உள்ளது? ஹெட் குவார்ட்டர் ஆஃப் இந்தியன் மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ் கோஆபரேட்டிவ் ஃபார்மசி அண்ட் ஸ்டோர்ஸ் அட். ஆப்ஷன் டி, சென்னை. ஸோ சென்னை திருவான்மையூரில் இருக்குது. 13வது கேள்வி. தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் குளிர்பதன கிடங்கு எங்கு உள்ளது? த கோல்டு ஸ்டோரேஜ் மிட் ஆஃப் டான்ஃபேட் லொக்கேட்டட் அட். ஆப்ஷன் சி, கோயம்பேடு. 14வது கேள்வி. இந்தியாவின் மிகப்பெரிய உர கூட்டுறவு நிறுவனம் இஃப்கோ. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ் இஸ் இஃப்கோ.
15வது கேள்வி, த நேஷனல் லெவல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூசர்ஸ் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டி இஸ் வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் தேசிய அமைப்பு எது? NAFED. 16வது கேள்வி, விச் இஸ் கரெக்ட் அபவுட் ட்ரைஃபெட்? ட்ரைஃபெட் என்பதற்கு சரியான விளக்கம் எது? ஆப்ஷன் ஏ, லேம்ப் சங்கங்களை ஆதரிக்கும் தலைமை கூட்டுறவு இணையம். அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் விச் சப்போர்ட்ஸ் லேம்ப்ஸ். ஆப்ஷன் பி, ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் பழங்குடியினர் கூட்டுறவு விற்பனை இணையம். ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. 17வது கேள்வி, தமிழ்நாட்டின் முதல் கூட்டுறவு பால் விநியோக ஒன்றியம் எங்கு அமைக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் மில்க் சப்ளைங் யூனியன் ஆஃப் தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் அட் அயன்புரம். ஸோ அயனாவரம்னு சொல்கிறாங்களே, அது அயன்புரம். 18வது கேள்வி, இந்த மாநிலத்தில் கூட்டுறவு மருத்துவமனை மிக அதிகம். கோஆபரேட்டிவ் ஹாஸ்பிட்டல்ஸ் மோஸ்ட்லி டாமினன்ட் இன் கேரளா. 19வது கேள்வி, கரும்பிற்கான குறைந்தபட்ச ஆதார விலை எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது? த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் சுகர் இஸ் ஃபிக்ஸ்டு பேஸ்ட் இன் கரும்பின் எடை, வெயிட் ஆஃப் த கேன். ஆப்ஷன் பி, கரும்பு சாறு விகிதம். ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. 20வது கேள்வி, பொது விநியோக திட்டம் தமிழ்நாட்டில் எப்போது அமலுக்கு வந்தது? த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் PDS வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் தமிழ்நாடு ஆன் 1964. 21வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ஒன்று பதனப்படுத்தும் சங்கம் அல்ல. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் தி கோஆபரேட்டிவ் ப்ராசஸிங் சொசைட்டி? ஆப்ஷன் டி, கூட்டுறவு மீனவர் சங்கம், ஃபிஷரியஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. 22வது கேள்வி, அப்னா பஜார் இஸ் த பிராண்ட் நேம் ஆஃப். அப்னா பஜார் எதன் விளம்பர பெயர்? ஆப்ஷன் டி, மும்பையில் உள்ள ஒரு நுகர்வோர் கூட்டுறவு சங்கம், ஏ கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இன் மும்பை. 23வது கேள்வி, தமிழ்நாட்டின் முதல் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகச்சாலை எது? விச் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோஆபரேட்டிவ் ஹோல்சேல் ஸ்டோர் இன் தமிழ்நாடு? ஆப்ஷன் பி, மதுரை ராமநாதபுரம் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை, மதுரை ராமநாதபுரம் TCCWS. 24வது கேள்வி, தி ஃபண்ட் ஹெல்ப்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குடோன்ஸ் இன் பேக்ஸ் அண்ட் APCMS ஆர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மற்றும் வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் கிடங்குகள் அமைக்க பயன்படும் நிதி. ஆப்ஷன் பி, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், ஊரக உள்கட்டமைப்பு நிதி. 25வது கேள்வி, கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இன் இந்தியா ரிசம்பிள்டு டு விச் கண்ட்ரீஸ்? இந்தியாவின் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் எந்த நாட்டின் நுகர்வோர் கூட்டுறவுகளுடன் ஒத்துள்ளன? ஆப்ஷன் பி, இங்கிலாந்து. 26வது கேள்வி, வேளாண் விளைபொருட்கள் குழு சட்டம் 1965க்கு பரிந்துரைத்த குழு எது? விச் கமிட்டி ரெக்கமெண்டட் ஃபார் தி எனாக்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் கமிட்டி ஆக்ட் 1965? ஆப்ஷன் டி, ராயல் வேளாண்மை குழு, ராயல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர். 27வது கேள்வி, இந்திய நுகர்வோர் கூட்டுறவாளர் யாரால் வெளியிடப்பட்ட பத்திரிகை? இந்தியன் கன்சியூமர் கோஆபரேட்டர் மேகசின் பப்ளிஷ்டு பை. ஆப்ஷன் பி, NCCF, நேஷ்னல் கன்சியூமர் கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன். ஸோ இதில் NCDC, NDDB, NCUI இதுக்கெல்லாம் அப்ரிவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்ரிவேஷனை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ரிவேஷன்லேருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம். 28வது கேள்வி, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த எய்ம் ஆஃப் ரெகுலேட்டட் மார்க்கெட்? கீழ்கண்டவற்றுள் ஒன்று ஒழுங்குமுறை விற்பனை கூட்டம் நோக்கம் அல்ல. ஆப்ஷன் டி, விவசாயிகள் வருமான வரி செலுத்துவதை உறுதி செய்தல், என்ஷூர் த பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஃப்ரம் ஃபார்மர்ஸ். 29வது கேள்வி, தமிழ்நாட்டில் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் தலைமை நிறுவனம். தி அபெக்ஸ் பாடி ஆஃப் கோஆபரேட்டிவ் சுகர் மில்ஸ் இன் தமிழ்நாடு இஸ். ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சுகர் ஃபெடரேஷன், தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை இணையம். 30வது கேள்வி, ஒழுங்குமுறை விற்பனை கூடம் எந்த சட்டத்தின்படி தோற்றுவிக்கப்பட்டது? ரெகுலேட்டட் மார்க்கெட் இஸ் enacted ஆர் established த்ரூ விச் ஆக்ட்? ஆப்ஷன் பி, அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1959, வேளாண் விளைபொருள் குழு சட்டம் 1959. 31வது கேள்வி, கூட்டுறவுகளில் ஆழ்ந்த உறக்கம் என்பது என்ன? வாட் இஸ் டீப் ஸ்லீப் வித் ரெஸ்பெக்ட் டு கோஆபரேட்டிவ்ஸ்? ஆப்ஷன் சி, ஏ ப்ராடக்ட் ஆஃப் காயர்ஃபெட் இன் ஒரு தயாரிப்பு.
32வது கேள்வி, கீழ்க்கண்ட இந்த சங்கத்தில் உழவர்கள் உறுப்பினராக இருக்க மாட்டார்கள். ஃபார்மர்ஸ் ஆர் நாட் மெம்பர்ஸ் இன் த ஃபாலோயிங் சொசைட்டி. ஆப்ஷன் சி, டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோஆபரேட்டிவ் ஹோல்சேல் ஸ்டோர்ஸ், மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை. 33வது கேள்வி, மாவட்ட அளவிலான விநியோகம் மற்றும் விற்பனை சங்கம் இவ்வாறு மாற்றப்பட்டது. The district level supply and marketing society were converted into option C, cooperative wholesale stores. cooperative wholesale stores, கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை. 34வது கேள்வி, Federal Organization for Tea and State Level Cooperative Marketing Federation is கூட்டுறவு விற்பனை சங்கங்களின் தமிழ் மாநில அளவிலான இணைய நிறுவனம் டான்ஃபெட். 35வது கேள்வி, உலகின் முதல் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் எது? The first consumer cooperative society in the world. Option D, ராக்டேல் ஈக்விட்டபிள் பயனீஸ் சொசைட்டி, ராக்டேல் சமமான முன்னேற்ற சங்கம். 36வது கேள்வி, இந்தியாவில் நுகர்வோர் கூட்டுறவு அமைப்புகள் எத்தனை அடுக்குகளாக உள்ளது? How many tiers are in consumer cooperatives in India? 4 tier, 4 அடுக்கு முறை. 37வது கேள்வி, தமிழ்நாடு மாநில கூட்டுறவு விற்பனை இணையம் எப்போது முதல் தனது பரிவர்த்தனையை தொடங்கியது? 1959. When Tamil Nadu State Cooperative Marketing Federation commenced his business 1959. 38வது கேள்வி, ஆதரவு விலை திட்டத்தின் நோக்கமல்லாத ஒன்று. The following is not the objectives of Price Support Scheme PSS. Option C, உற்பத்தியை அதிகரிக்க வழிவகுத்தல், to increase production and productivity. 39வது கேள்வி, வியாபார வைப்பு நிதி இவர்களால் வசூலிக்கப்படுகிறது. ட்ரேட் டெபாசிட் இஸ் ஏ ஃபண்ட் கலெக்டட் பை கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை கன்சியூமர் கோஆபரேட்டிவ் ஹோல்சேல் ஸ்டோர்ஸ். 40வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது கூட்டுறவு விற்பனை சங்க பிரச்சனைகளில் ஒன்று? Which of the following is one of the problem in marketing cooperatives? Option D, no integration of tiers, கூட்டுறவு விற்பனை சங்க அடுக்குமுறை ஒருங்கிணைக்கப்படாமை. 41வது கேள்வி, இந்தியாவின் முதல் கடன் கூட்டுறவு சங்கம் எது? தி ஃபர்ஸ்ட் கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இன் இந்தியா. ஆப்ஷன் பி, ட்ரிபிள்கேன் அர்பன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம். 42வது கேள்வி, அகில உலக கூட்டுறவு நாள் கொண்டாடப்படுவது. இன்டர்நேஷ்னல் கோஆபரேட்டிவ் டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன். பிரதி வருடம் ஜூலை முதல் சனிக்கிழமை. ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஆஃப் ஜூலை எவ்ரி இயர், பிரதி வருடம் ஜூலை முதல் சனிக்கிழமை. 43வது கேள்வி, சென் குழு என்பது என்ன? வாட் இஸ் SCN, சென் கமிஷன்? ஆப்ஷன் ஏ, சர்க்கரை விசாரணை குழு. ஆப்ஷன் பி, லாபமற்ற சர்க்கரை ஆலைகளை லாபகரமானதாக மாற்றும் தேவை குறித்து நடவடிக்கை. ஆப்ஷன் சி, A and B. 44வது கேள்வி, வாட் இஸ் மகா கிரேப்ஸ் என்பது என்ன? வாட் இஸ் மகா கிரேப்ஸ்? மகா கிரேப்ஸ் என்பது என்ன? ஆப்ஷன் டி, மகாராஷ்டிராவில் உள்ள 16 திராட்சை கூட்டுறவு சங்கங்களின் பங்குதாரர் நிறுவனம். இட் இஸ் ஏ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் 16 வைன்யார்டு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இன் மகாராஷ்டிரா. மகா கிரேப்ஸ் இம்பார்ட்டண்டான கொஷின் இது, ஞாபகம் வச்சுங்க. மகா கிரேப்ஸ் அப்படின்னா மகாராஷ்டிராவில் உள்ள 16 திராட்சை கூட்டுறவு சங்கங்களின் பங்குதாரர் நிறுவனம். 45வது கேள்வி, கீழ்கண்ட எந்த கடனற்ற சங்கம் பொருளின் மதிப்பை அதிகப்படுத்தியும் நீண்ட நாட்கள் சேமித்து வைக்கவும் செய்யும்? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நான் கிரெடிட் கோஆபரேட்டிவ்ஸ் இன்ஷூஸ் டு இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கேன் பி ஸ்டோர்டு ஃபார் லாங் டைம்? ஆப்ஷன் டி, பதனப்படுத்தும் கூட்டுறவு சங்கம் ப்ராசஸிங் கோஆபரேட்டிவ்ஸ். 46வது கேள்வி, த செகண்ட் லார்ஜஸ்ட் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி இன் இந்தியா, இந்தியாவின் 2வது பெரிய வேளாண் சார் தொழிற்சாலை. ஆப்ஷன் டி, சுகர் இண்டஸ்ட்ரி, சர்க்கரை ஆலை. 47வது கேள்வி, கூட்டுறவு கடன் சங்க சட்டம் 1904 படி ஒரு கூட்டுறவு சங்கம் ஆரம்பிக்க தேவைப்பட்ட மொத்த உறுப்பினர்கள். As per Cooperative Credit Society Act 1904, how many maximum members can form a cooperative society? Option C, 10, 10. 48வது கேள்வி, who was the pioneer in setting up of a successful cooperative sugar factory? வெற்றிகரமான கூட்டுறவு சர்க்கரை ஆலையை தோற்றுவித்த பிதாமகன் யார்? ஆப்ஷன் சி, பத்மஸ்ரீ வித்தல்ராவ் விக்கி பாட்டில். 49வது கேள்வி, கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் கடன் சங்கங்கள் அமைக்க எந்த சட்டம் வழிகோலியது? Which act provided the establishment of credit societies in rural and urban area?
ஆப்ஷன் டி கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி ஆக்ட் ஆஃப் 1904, கூட்டுறவு கடன் சங்க சட்டம் 1904. 50வது கேள்வி கீழ்கண்டவற்றில் ஒன்று வைத்தியநாதன் செயற்குழு பரிந்துரை அல்ல. தி ஃபாலோயிங் ஒன் இஸ் நாட் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் வைத்தியநாதன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஆப்ஷன் டி நகர கூட்டுறவு கடன் சங்க திறனை வலுவாக்க வழிமுறைகளை பரிந்துரைத்தல். டு சஜஸ்ட் த மெஷர்ஸ் ஃபார் தி எஃபிஷியன்சி ஆஃப் அர்பன் கோஆபரேட்டிவ் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன். 51வது கேள்வி இன் திஸ் ஆக்ட் தி லைபிலிட்டி ஆஃப் ரூரல் கிரெடிட் சொசைட்டிஸ் வேர் அன்லிமிட்டெட். இந்த சட்டத்தின்படி கிராம கடன் சங்க உறுப்பினர்களின் பொறுப்பு வரையறுக்கப்படவில்லை. ஆப்ஷன் பி கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ் ஆக்ட் 1912, கூட்டுறவு கடன் சங்க சட்டம் 1912. 52வது கேள்வி நில அடமான வங்கி தோற்றுவிக்க வழிகோலிய குழு. த கமிட்டி அட்வொகேட்டட் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் லேண்ட் மார்ட்டேஜ் பேங்க் வாஸ் பம்பாய் பேங்கிங் என்கொயரி கமிட்டி, பம்பாய் வங்கி விசாரணை குழு. 53வது கேள்வி கூட்டுறவு கடன் என்பது கோஆபரேட்டிவ் கிரெடிட் இஸ் கைடட் பை, பரஸ்பர உதவி மியூச்சுவல் ஹெல்ப். 54வது கேள்வி பன்னாட்டு கூட்டுறவு இணையத்தின் தலைமை பிரதிநிதி. த சீஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ். ஆப்ஷன் சி த பிரசிடென்ட், தலைவர். 55வது கேள்வி டேஷ் டயர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஷார்ட் அண்ட் மீடியம் டேர்ம் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன். டேஷ் அடுக்குமுறை குறுகிய மற்றும் மத்திய கால கடன் அமைப்புகளில் உள்ளது. 3 அடுக்குமுறை குறுகிய மற்றும் மத்திய கால கடன் அமைப்புகளில் உள்ளது. 56வது கேள்வி எந்த பாணியின் அடிப்படையில் இந்தியாவில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அமைக்கப்பட்டது. ஆரிஜின் ஆஃப் பேக்ஸ் வேர் ஃபார்ம்டு பேஸ்ட் ஆன் விச் மாடல். ஆப்ஷன் சி ரீவிசன் பாணி, ரீவிசன் மாடல். 57வது கேள்வி பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு முதலில் அடிகோலியவர் யார். ஹூ வாஸ் த பயனியர் ஃபார் கார்ப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். வி.எம். தண்டேகர். 58வது கேள்வி நீண்டகால கடன் அமைப்பு டேஷ் அடுக்கு கொண்டது. லாங் டேர்ம் கிரெடிட் ஸ்ட்ரக்சர் ஆஸ் 2 டயர், 2 அடுக்கு கொண்டது. 59வது கேள்வி கீழ்கண்ட எந்த காரியத்திற்காக மத்திய கால கடன் வழங்கப்படுவதில்லை. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த பர்பஸ் ஆஃப் மீடியம் டேர்ம் லோன். ஆப்ஷன் டி மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி செய்தல். ஃபார் கல்டிவேட்டிங் டாபிகோ கிராப். 60வது கேள்வி விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் நாட் த ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் கார்ப் லோன் சிஸ்டம். பயிர்க்கடன் திட்டத்தின் சிறப்பியல்பில் இது வராது. ஆப்ஷன் சி கண்ணுக்கு தெரியும் சொத்தினை அடிப்படையாக கொண்டே கடன் வழங்கப்படுகிறது. டு பி இஷ்யூட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டேஞ்சபிள் செக்யூரிட்டி. 61வது கேள்வி அகில இந்திய கிராம கடன் மறு ஆய்வுக்குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி வாஸ் ஹெட்டட் பை பி வெங்கடப்பையா. 62வது கேள்வி விவசாயிகளின் கடன் தேவை டேஷ் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது. கிரெடிட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஈச் ஃபார்மர் இஸ் டிட்டர்மைன்டு பேஸ்ட் ஆன். ஆப்ஷன் ஏ பயிர் சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்தி செலவு. ஏக்கரேஜ் அண்ட் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் கார்ப்ஸ். 63வது கேள்வி அகில இந்திய கிராம கடன் மறு ஆய்வுக்குழுவின் பரிந்துரை என்ன. வாட் இஸ் த ரெக்கமெண்டேஷன் கிவன் பை ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி. ஆப்ஷன் ஏ தீவிர விவசாய திட்டத்தையும் கிராம கடன் விநியோகத்தையும் பரிசீலனை செய்வது. ரெக்கமெண்டட் ஃபார் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரல் ப்ராஜெக்ட் அண்ட் இஷ்யூ ஆஃப் ரூரல் கிரெடிட். 64வது கேள்வி நரசிம்மன் குழு எந்த அமைப்பு தொடங்க பரிந்துரை செய்தது. நரசிம்மன் கமிட்டி ரெக்கமெண்டட் ஃபார் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் விச் ஸ்ட்ரக்சர். ஆப்ஷன் சி பிராந்திய கிராம வங்கி, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். 66வது கேள்வி ஸ்வீடன் நாட்டில் எந்த வகையான கூட்டுறவு இயக்கம் மிக பிரசித்தம். விச் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் வாஸ் பாப்புலர் இன் ஸ்வீடன். நுகர்வோர் கூட்டுறவு அமைப்புகள், கன்சியூமர் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட். 66வது கேள்வி ஒரு நகர கூட்டுறவு வங்கி பதிவு செய்ய குறைந்தபட்சம் பங்குத்தொகை எவ்வளவு. வாட் இஸ் த மினிமம் ஷேர் கேபிட்டல் டு ஸ்டார்ட் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க். ₹1 lakh, ரூபாய் 1 லட்சம். 67வது கேள்வி வாட் இஸ் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஷா பாவா கமிட்டி. திரு பாவா குழுவின் பரிந்துரை என்ன. ஆப்ஷன் ஏ பெரிய அளவு ஆதிவாசி கூட்டுறவு சங்கம் அமைக்க பரிந்துரை செய்தது. ரெக்கமெண்டட் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் சைஸ்டு மல்டிபர்பஸ் ஆதிவாசி கோஆபரேட்டிவ் சொசைட்டி. 68வது கேள்வி ஹூ வாஸ் சென்ட் டு ஃபாரின் கண்ட்ரிஸ் டு ஸ்டடி அபவுட் கோஆபரேட்டிவ்ஸ் இன் பிரிட்டிஷ் பீரியட். வெளிநாடுகளுக்கு சென்று கூட்டுறவினை படித்து வர ஆங்கிலேய அரசால் அனுப்பப்பட்டவர் யார். ஆப்ஷன் சி ஃபெடரிக் நிக்கல்சன். 69வது கேள்வி விச் கமிட்டி ரெக்கமெண்டட் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்திய தேசிய கூட்டுறவு வங்கி ஆரம்பிக்க பரிந்துரை செய்த குழு எது. ஆப்ஷன் டி வேளாண் கடன் பரிசீலனை குழு, அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி. 70வது கேள்வி
three-tier system of agricultural producers cooperative marketing society is not followed in this state. 3 அடுக்குமுறை வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் இந்த மாநிலத்தில் பின்பற்றப்படுவதில்லை. ஆப்ஷன் டி தமிழ்நாடு. 71வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் ஒன்று சர் எட்வர்ட் மெக்லகன் பரிந்துரை அல்ல. Which one of the following is not the recommendation of Sir Edward McLagan? ஆப்ஷன் டி சங்கத்தின் நிர்வாகிகள் சம்பளம் பெறும் பணியாளர்களாக இருத்தல் வேண்டும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் would be paid employees. 72வது கேள்வி. எந்த 5 ஆண்டு திட்டம் அரசு பணியினை தனி மனிதரிடமிருந்து கூட்டுறவுத்துறைக்கு மாற்றுவதை கொள்கையாக கொண்டிருந்தது? Which 5-year plan had the policy of allotting government work to cooperative instead of individuals? முதலாவது 5 ஆண்டு திட்டம் ஃபர்ஸ்ட் 5-year plan. 73வது கேள்வி. கீழ்கண்ட எந்த குழு சங்கத்தின் உபரி நிதியினை உறுப்பினர்களுக்கு பங்கீடு செய்தலுக்கு பரிந்துரை செய்தது? Which committee recommended for sharing the surplus amount among members? ஆப்ஷன் பி ஸ்ரீராம் நிவாஸ் மிர்தா. 74வது கேள்வி. வேளாண் கடன் பரிந்துரை குழுவின் தலைவர் யார்? Who was the chairman of Agricultural Credit Review Committee? ஆப்ஷன் டி ஏஎம் குஸ்ரோ. 75வது கேள்வி. தமிழ்நாட்டில் பால் கூட்டுறவு அமைப்புகள் எத்தனை அடுக்குகளாக உள்ளது? இன் தமிழ்நாடு மில்க் கோஆபரேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன் as how many tiers? 3 tiers. 76வது கேள்வி. ஸ்ரீ கே மாதவதாஸ் குழு பரிந்துரைத்தது? ஆப்ஷன் பி நகர கூற்று வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. ஃபார்மேஷன் ஆஃப் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். 77வது கேள்வி. தமிழ்நாட்டில் போக்குவரத்து கூட்டுறவுகள் யாருடைய நலனுக்காக தொடங்கப்பட்டது? இன் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கோஆபரேட்டிவ்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் இராணுவத்தினர். ஆப்ஷன் சி முன்னாள் இராணுவத்தினர். 78வது கேள்வி. தி பிரைமரி ஃபண்ட் ஆஃப் எனி கோஆபரேட்டிவ் சொசைட்டி இஸ் ஒரு கூட்டுறவு சங்கத்தின் முதன்மையான நிதி. ஆப்ஷன் ஏ பங்குத்தொகை ஷேர் கேபிட்டல். 79வது கேள்வி. ஃபர்ஸ்ட் மில்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இன் இந்தியா ஸ்டார்டட் அட் இந்தியாவின் முதல் பால் கூட்டுறவு சங்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி கத்ரா. 80வது கேள்வி. கீழ்கண்ட எந்த குழு தலைமை வங்கி அமைக்க பரிந்துரை செய்தது? விச் கமிட்டி ரெக்கமெண்டட் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் அபெக்ஸ் பேங்க்? ஆப்ஷன் பி திரு மெக்லகன். நன்றி, வணக்கம்.